நீங்க இங்க உட்கார கூடாது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க தப்பா உட்கார்ந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்கானமி சீட்ஸ் பின்னாடி இருக்கு சார். பரவாயில்ல, எனக்கு இதுவே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. சார் ஓகே சார். இவன் கிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. இவனை நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீ பாத்துக்கோ. ஹலோ மிஸ்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு டெக்கோரம் இருக்கு. உன் ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என் ட்ரெஸ்ல என்ன தெரியுது? நல்லா தானே இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சோஷியல் எலைட்ஸ் மட்டும் தான் டிராவல் பண்ணுவாங்க. மில்லினியர்ஸ், சிஓ அந்த மாதிரி. ஆனா நீ ஒரு சாதாரண கிரவுண்ட் க்ரூல ஒர்க் பண்ற ஒரு ஆளு. நீ எல்லாம் ஃபிளைட்டுக்கு வெளியே தான் இருக்கணும். வெளியே பேகேஜ் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி. ஒருத்தங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கங்கறத வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா போய் உங்க புக்கிங் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுங்க. புக்கிங் ரெக்கார்ட்ஸ்ல இது ஒரு முக்கியமான விஐபிக்கே புக் ஆயிருக்கு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி ரைட். முடிஞ்ச ஒரு கப் காஃபி. மேக் இட் பிளாக். தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். கார்த்திக், இங்க கொஞ்சம் வர முடியுமா? இங்க ஒரு லோக்கல் விஐபி சீட்ல உட்கார்ந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் பேசுறத பார்த்தா ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவன் மாதிரி இருக்கான். என்ன சொல்ற? இதுல திமிரா காஃபி வேற ஆர்டர் பண்றான். ஓஹோ, ஃப்ரீயா விட ரித்திகா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தானே சார் காஃபி ஆர்டர் பண்ணது? யா, தேங்க் யூ. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல காஃபி கொட்டுவேன்? ஆக்சுவலி நீங்க தான் என் மேல ஊத்த ட்ரை பண்ணீங்க. உங்க ட்ரைனிங்ல மேனஸ்னா என்னன்னு சொல்லி தரலையா? பாய் மூடுறா. முதல்ல உன் டிக்கெட்டை காட்டு. பேசஞ்சர் கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டிக்கெட் எங்க போச்சு? டிக்கெட்டே இல்ல, உனக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடாடா. பாருங்க கைஸ், டிக்கெட் இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராட் வேலை பண்றாங்க. அவனை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுங்க. இனிமே நாங்க இதை பாத்துக்கிறோம். தேங்க்யூ. உன் டைம் முடிஞ்சது. லிசன், என்கிட்ட டிக்கெட் இருந்துச்சு. டிக்கெட் இல்லாம நான் எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? சரி, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மொத்தத்தையும் குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். ஆக்சுவலி நீ தான் என் மேல காஃபி கொட்ட ட்ரை பண்ண. இந்த கதையெல்லாம் இங்க விடாத. உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தரேன். ஒழுங்கு மரியாதையா கொட்டின காஃபிய நீயே கிளீன் பண்ற, இல்ல செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை அந்த ஃபிளைட்ல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன். இந்த மரியாதை போதுமா? சோ ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ் இந்த விஷயத்துல உன் பேச்ச கேட்பாங்கன்னு சொல்றியா? பின்ன உன் பேச்ச கேட்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒன்ஸ் ஃபிளைட் குள்ள என்ட்ரி ஆயிட்டா நாங்க சொல்றதான் ரூல்ஸ். நீ யார் முதல்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு? நான் யாரா? நான் தாண்டா இந்த ஏர்லைன்ஸ்க்கு ஓனர். சீன் போட்டதெல்லாம் போதும், நீ முதல்ல கீழே இறங்க. உன்னை சும்மா விட மாட்டேடா. செக்யூரிட்டியை கூப்பிட்டு இப்பவே உன்னை என்ன பண்ற பாரு. இந்த ஃபிளைட்ல இருக்க அட்டெண்டன்ஸ் பேசஞ்சர்ஸ் அடிக்கிறாங்க. இந்த ஐரா ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும்னு போய் சொல்றாங்க. மேடம், அந்த போனை கொடுங்க. மேடம், அந்த போனை கொடுங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணனும். வாய்ப்பே இல்ல. நீங்க எந்த லட்சணத்துல சர்வீஸ் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சரியாதான் சொல்றாங்க. அந்த வீடியோவை பப்ளிக் பார்க்கணும். இப்பவே அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க. இல்லனா உங்க எல்லாரையும் பேன் பண்ணி லைஃப் லாங் இந்த ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ண முடியாதபடி பண்ணிடுவேன். மேம், என்ன நடக்குதுங்க? அண்ட் திஸ் டூ மேம். உடனே பைலட்டை காண்டாக்ட் பண்ணி ஃப்ளைட்டை டிலே பண்ணுங்க. நான் இப்பவே ஃப்ளைட் குள்ள போறேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியல. அவன் டிக்கெட் இல்லாம உள்ள அவங்க வந்திருக்கான். சொல்றது உண்மைதான் காய்ஸ். ஒருவேளை அவன் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண கூட வந்திருக்கலாம். உங்க சேஃப்டிக்காக தான் சொல்றேன். இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ப்ளீஸ் த்ரோ ஹிம் அவுட். இந்த நாயால என் டிராவல் பிளான் மொத்தமும் நாசமா போயிடுச்சு. அவனை இங்க இருந்து தூக்கி முதல்ல வெளியே போடுங்க.